السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله ونسلم على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எமது வாராந்த ஃபிக்ஹுடைய வகுப்பின் இன்றைய பாடம் வுலூவுடைய ஃபர்லுகள். வுலூவுடைய ஃபர்லுகளை பார்க்குறதுக்கு முன்னால் வுலு என்றது ஒரு அமல் என்றது விளங்கிக்கொள்ளணும். வுலு என்பது வெறுமனே எங்களோட உடல் உறுப்புக்களை கழுவிக்கொள்வது, சுத்தம் செய்கிறது மட்டுமல்ல. வுலு என்பது ஒரு அமல். எங்களுடைய சில அமல்களை செய்வதற்கு, குறிப்பாக தொழுகைக்கு மிக முக்கியமான ஒரு அமல் வுலு. வுலு செய்ய இல்லாண்டா வுலு இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே தொழுகைக்காக வேண்டியும் இன்னும் சில அமல்களுக்காக வேண்டி முக்கியமான ஒரு அமல் வுலு என்று சொல்கிறது. இந்த வுலுவை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டால் உங்களோட முகத்தையும் 2 கைகள் முழங்கை வரைக்கும், தலையின் சில பகுதிகளையும் 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்பதாக வுலுவுடைய முறை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவில் 6வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார். அதுபோல் வுலுவுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, இன்ன உம்மத்தி யஅத்தூன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் அஸரில் வுலு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நாளைய கியாமத்துடைய நாளையில் வுலு செய்தவர்கள் முகம் கைகால் பிரகாசமுடையவர்களாக வருவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஒரு அமல் இந்த வுலுவுடைய அமல் என்பது விளங்கிக் கொள்றதோட, வுலுவுடைய ஃபர்லுகளில் முதலாவது ஃபர்லு நியத்து வைக்கிறது. எந்த ஒரு அமலுக்கும் நியத்து கட்டாயம். இன்னமல் அஅமாலு பின்னியாத். அமல்கள் நியத்து இல்லாத அமல்கள் அது அமல்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே முதலாவது நீயத் வைக்கணும். இப்போ நீயத் என்றால் என்ன? நீயத் என்றது நாங்கள் செய்ய போகிற ஒரு செயலை, அதை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தான் நீயத் என்றது. வாயால் சொல்கிறதல்ல, உள்ளத்தில் நினைக்கணும். இந்த காரியத்தை செய்ய போகிறேன், வுலுவை நிறைவேற்ற போகிறேன், வுலு செய்ய போகிறேன் என்று மனசால் நாங்கள் நினைக்கிறது தான் நீயத்துன்னு சொல்கிறது. அப்போ வுலுவுடைய நீயத்தை எப்போ வரணும், எப்போ நீயத்து வைக்கணும்னா, முகத்தை கழுவும் போது தண்ணியை எடுத்து முகத்தை கழுவக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நீயத்து வைக்கப்படணும். எப்படி வுலுவின் ஃபர்லை நிறைவேற்றுகிறேன் அல்லது வுலுவை நிறைவேற்றுகிறேன் என்று நீயத்து வைக்கிறது கட்டாயம். மனதால் நாங்கள் நினைக்கிறது கட்டாயம். அடுத்ததாக ரெண்டாவது வுலுவுடைய ஃபர்லுகளில் ரெண்டாவது முகத்தை முழுமையாக கழுவுறது. முகத்தை சம்பூர்ணமான முகத்தை கழுவுறது. அதில் முகம் என்றது நீளத்தால் எங்களோட நெற்றியிலுள்ள தலையுடைய ஆரம்பத்தில் முடி முளைக்கிற இடத்திலிருந்து கீழ் தாடையுடைய முள்ளு வரைக்கும் ஒரு இடம். தலையில் முடி முளைக்கிற இடத்துல, அதாவது நெத்தியுடைய அந்த முடி முளைக்கிற இடத்திலிருந்து கீழ் தாடை, தாடி முளைக்கக்கூடிய அந்த முள்ளு வரைக்கும் உள்ள இடம் வரைக்கும் உயரத்தால் நீளத்தால் கழுவப்படணும். அகலத்தால் 2 காது வரைக்கும் முழுமையாக, எந்த இடமும் உடுபடாமைக்கு முழுமையாக. அதில் கண் குழிகள் கவனிக்கப்படணும், மூக்கினுடைய ஓரங்கள் கவனிக்கப்படணும், உதட்டுக்கு மேலால் கீழால் உள்ள அந்த இடைகள் இப்படி முழுமையாக தண்ணீர் செலுத்தப்படுறது, தண்ணீர் ஊற்றி கழுவப்படுறது தான் முகத்தை கழுவுறதுடைய முறை. மூணாவது வுலுவுடைய ஃபர்லுகளில் 3வது ஃபர்ல் முழங்கை உட்பட 2 கைகளையும் கழுவுதல். முழங்கை உட்பட, முழங்கையோடு நிப்பாற்றுறதில்லை, முழங்கை உட்பட முழு கைகளையும், முழங்கையோடு உட்பட, அதாவது முழங்கைக்கு மேலால வரைக்கும் தண்ணி ஊற்றப்படணும்.
அப்போ முழங்கை உள்வாங்கப்படணும், அது வரைக்கும் கழுவப்படணும். எங்களோட விரல்களுக்கு இடையில் நன்றாக கழுவப்படணும், தேய்ச்சி கழுவப்படணும். நகங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கம் கழுவப்படணும். அதுபோல் எங்களோட கையில் இருக்கக்கூடிய மோதிரங்கள், கடிகாரங்கள், உள்ரஸ்கள் கட்டி இருந்தாண்டா, மோதிரங்கள் போடப்பட்டிருக்குமா இருந்தால் அதுக்குள்ளால் தண்ணி போகலாண்டா அந்த நேரத்தில் வுது சேராமல் போயிடுது. அப்போ மோதிரங்களை அசைச்சி கலட்டி அல்லது உள்ரசுகளை அசைச்சி அதுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு, அந்த விரல்களுக்கு தண்ணி போகிற அளவுக்கு எங்களோட கைகள் விரல்கள் நன்றாக கழுவப்படணும். ஏன்னா எங்களோட உதுவுடைய உறுப்புக்கள் அணு அளவு, அதாவது ஒரு நகத்துடைய அளவாவது கழுவப்பட இல்லைண்டா. சந்தர்ப்பத்தில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபியினுடைய ஒரு பிரயாணத்தில் பேத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அசருடைய தொழுகைக்கு நேரம் தாண்டி கொண்டு செல்லக்கூடிய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக ஒரு தண்ணீர் உள்ள இடத்துல பிரயாணத்தை நிப்பாட்டி உது செஞ்சாங்க. இந்த இடத்துல சஹாபாக்கள் அவசரமாக உது செஞ்சாங்க. சிலர்களுடைய குதிகால்கள் கழுவப்படாத நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குதிகால்களுக்கு நரகம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ரிவாயத்தில் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நகத்துடைய அளவு தான் விடுபட்டாலும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இர்ஜி' ஃபஅஹ்சின் வுதுவ, போய்த்து நீங்கள் வுதுவை பூர்த்தியாக அழகாக வுது செஞ்சு கொண்டு வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு வுதுவுடைய உறுப்புகள் முழுமையாக கழுவப்படணும், ஃபர்லுகள் முழுமையாக கழுவப்படணும். நாலாவது வுதுவுடைய ஃபர்லுகளில் நாலாவது தலையினுடைய சில பகுதிகளை தண்ணீரால் தடவுதல். தலையின் சில பகுதிகளை தண்ணீரால் மசுஹ் செய்தல். மசுஹ் செய்கிறதுண்டா தடவுதல். தலையுடைய வட்டத்துக்குள்ள உள்ள முடி அது கழுவப்படணும். தலை மேலால் விளங்கக்கூடிய அளவுக்கு, தலையினுடைய வட்டத்திற அளவுக்கு உள்ள முடிய மேலால், அதாவது கொண்டை வளர்த்திருக்குது, நல்லா முடி வளர்த்திருக்குது, அந்த நீட்டமான முடிகளுக்கு எடுத்து நாங்கள் மசூ செய்யறல, தலையிலுள்ள வட்டத்துக்குள்ள ஒரு இடத்துல தலை மசூ செய்யப்படணும். ஆகா குறைஞ்சது 3 முடியாவது நலையக்கூடிய அளவுக்கு மசூ செய்யப்படணும். இது ஃபர்ல். சுன்னத்து அது எவ்வளவு தூரம் செய்யலாம் என்பது அது சுன்னத்துடைய பாடத்தில் பார்ப்போம். எனவே ஃபர்ல் கட்டாயம் ஆக குறைஞ்சது இமாம்களுடைய கருத்துப்படி ஆக குறைஞ்ச அளவு 3 முடியாவது கழுவப்படணும். 5வது ஃபர்லு, வுதுவுடைய 5வது ஃபர்லு, 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுவுதல். கரண்டை கால் வரைக்கும் இங்கே கால்கள் கழுவப்படணும். அதில் எந்த விதமான கழுவுக்கு நேரத்தில் விடுபட்டிருக்குமா இருந்தால், நேரத்தில் சொன்னது போல் குதிகால்கள் முக்கியமாக கவனிக்கப்படணும். கால் விரல்களுடைய உள்பக்கம் வெளிப்பக்கம் கீழ்ப்பக்கம் காலினுடைய இதெல்லாம் முழுமையாக கழுவப்படணும். ஃபர்லுகள் கட்டாய நிறைவேற்றப்படணும். 6வது ஃபர்லு வுதுவுடைய மேலே சொன்னப்பட்ட முறைப்படி ஒவ்வொன்றாக முறையாக ஓர்டராக செய்கிறது, ஒழுங்குமுறைப்படி செய்தல். எனவே ஒழுங்குமுறைப்படி செய்ய இல்லாண்டா அந்த வுது ஏற்றுக்கொள்ளப்பட மாற்று. வுதுவுடைய ஃபர்லுகளில் முக்கியமான ஃபர்லு ஒழுங்குமுறைப்படி செய்தல். அல்லாஹ்வும் குர்ஆனில் வுதுவுடைய ஆயத்துக்களை வுதுவுடைய முறையை சொல்லும் பொழுது அல்லாஹ் முறையாக ஓர்டராக தான் சொல்கிறான். அந்த ஓர்டர் படிக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சாங்க, வுது செய்து காட்டினாங்க, வுது செய்யும்படி சொல்லியிருக்கிறாங்க. எனவே தர்தீப் என்பது, ஒழுங்குமுறை என்பது கட்டாயம். இந்த அடிப்படையில் நாங்கள் வுது செய்வோமாக இருந்தால் அந்த வுது பூர்த்தியான வுது, அல்லாஹ் அந்த வுதுக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வான்.